இப்போ பாருங்கள் கீரை நல்லா வதங்கி அந்த காய் கொஞ்சம் நல்லா வெந்துடும். ஆனால் சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த சாரெலாம் பாருங்கள் இறங்கிடும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ கொஞ்சம் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சும்மா கசக்கி போட்டுருங்க. தேங்காய் போடுறவங்க தேங்காய் போடலாம். நான் தேங்காய் தான் போடணும்னு நினச்சேன். அவர் 4 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் இதான ஒன்று அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி, இல்லை நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் உடச்சி ஊற்றுங்க. என்கிட்ட வந்து இந்த கோழி முட்டை தான் இருக்குது. நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறேன். இப்போ முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் இதாகட்டும் முட்டை. அதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டோம்னா நான் பொரியல் காட்டுறேன். சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் சூப்பரான மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி காய், கீரையில் உள்ள காய், முட்டை போட்டு சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. வயிற்று புண்ணுக்கு, அல்சருக்கு எல்லாத்துக்கும் உகந்த மாதிரி. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். காரம் இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். எல்லாருக்கும் செய்ய தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். நான் இதுக்கு சாப்பாடு என்ன குழம்பு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இது குழம்பெல்லாம் கிடையாது. பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி அந்த சாப்பாட்டில் உள்ள தண்ணியை இருத்துட்டு நான் வேறு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் தயிர்லாம் போடல, அப்படியே உப்பு மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. சூப்பரான நம்ம வீட்டில் மணத்தக்காளி கீரை பொரியல், முட்டை போட்ட பொரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.